ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேஷன் பர்ன் பிளெஸ்ட் ஸோ ஐ ஆல் ஆக்டிம்ட் அல்டிமேட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை பற்றி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல, டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். ஹீரோ திரும்பியும் ஒரு நோபல் குடும்பத்தில் வந்து ரீஇன்கார்னேட் ஆகிறான். அதை பேஸ் பண்ணி தான் கதையை போவோம். எந்த ஒரு ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் இது மாதிரி தான் வந்திருக்கும். நிறைய பேருக்கு இந்த 7th பிரின்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியான சாயலில் இருக்கிற ஒரு அனிமே தான் இதுவும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கதைக்குள்ள வேற லெவலான சீன்லாம் காத்துட்டு இருக்கு. ஓவர் பவரான ஹீரோ, பத்தாத்துக்கு மேடு, அப்புறம் பொண்ணுங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கதையா பாருங்க. முக்கியமா சின்ன பசங்களா தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுன்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில சீன்கள் வந்து தப்பா வந்தாலும் வந்துடலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து நம்மளுடைய சேனல்ல வீடியோ போட்டுக்கணும் இல்லையன்றதை தினமும் வந்து செக் பண்ணுங்க. உங்களுடைய படிக்கிற நேரமோ அப்படி இல்லைன்னா நீங்க வேலை செய்யற நேரமோ அந்த ஒரு சமயத்துல வந்து என்னுடைய வீடியோவை பார்க்காதீங்க. நீங்க ரிலாக்ஸா உட்காந்து பொறுமையா பாருங்க. வழக்கம் போல இந்த கேள்வியும் கேட்டுறேன். கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸை தொடர்ச்சியா போடலாமா இல்ல வேணாமன்றதை நீங்க தான் சொல்லணும். சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்ப ஹீரோவும் நான் எங்க இருக்கேன், இது எங்க அம்மாவா, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஒரு அம்மாவை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, என்னால ஏன் சின்னதா ஆசைய முடியுது, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஏன்டா ஸ்டேட்டஸ்ல காமிச்சிட்டு இருக்கு, என்ன லெவல் 1ன்னு காமிக்குது, என்னது எனக்குன்னு பேரே இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்து மேஜஸ்ட்ரி அந்த இடத்துக்கு வருவான். அதான் கிங்கா பார், உன் குழந்தை ஒன்ன மாதிரிதான் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் மேஜஸ்ட்ரி. ஆனா அவனுடைய மவுத் வந்து உங்களை மாதிரி தான் இருக்கு. ஹீரோவும் ஷாக்கா வரான். டேய் என்னடா எனக்கு நடந்துச்சு, என்ன வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, நான் என்னடா சின்ன குழந்தையா இருக்கேன், எனக்கு என்னடா ஆச்சு. மேஜஸ்ட்ரி இவனுக்கான பேர் என்ன நீங்க கொடுக்க போறீங்க? இவன் பேரு நோ ஆர்ஆர்ஆட், இவன் என்னுடைய 13th இம்பீரியல் பிரின்ஸ். அதுக்கப்புறம் ஹீரோவும் அப்பனா இந்த எம்பரருடைய கிங்கோடைய பையனா பிறந்திருக்கானா இப்ப நானு, அப்போ நோபல் ஃபேமிலியில ஒருத்தர நான் மாறிட்டேன். அப்புறம் அவங்க அப்பாவும் சில பல விஷயங்களை வந்து அந்த இடத்துல இவனை பத்தி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கவும் அப்பா அவன் முன்னாடி நின்று இருக்கிறவர்கிட்ட உடனடியே இவனுடைய ஸ்கில்ஸ் என்னன்றதை நீ ஆராய்ச்சி பண்ணணும். அப்பவே பார்த்தா ஹீரோக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய ஸ்கில்ல ஈல இருந்து பிளஸ் வந்து எஸ் சேர்ந்தது. அதுக்கப்புறம் ஹீரோடைய ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துட்டு வாய பழகுது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பார்த்துட்டு வாய பழகுறாரு. ஹீரோடைய இவங்க கிளான்ல இருக்கிற அந்த வாட்டர் மேஜிக் மட்டும் பார்த்தா டபுள் எஸ் போட்டிருக்கு. என்னது இவன் பிறக்கும் போது இவ்வளவு அதிகமா இருக்கு, அப்ப இவன் பிறந்தப்பவே எல்லாத்தையுமே அவேக்னிங் பண்ணிட்டான். இது வரைக்கும் இந்த வயசுல யாரும் டபுள் எஸ் தொட்டதே கிடையாது. இவன் ரொம்பவும் அதிசயமான ஒரு குழந்தை. அந்த ஒரு சமயத்துல எனக்கு அதிகப்படியான பவர்ஸோட ஒரு பவர்ஃபுல்லான கிளான்ல பிறந்து என்னுடைய புதிய லைஃப் ஆரம்பிச்சது, அதுவும் ஒரு நோபலா. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்ற சொசைட்டியை பத்தின ஒரு தாட்டு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல இருக்கிற மாதிரி தான். பணம் இருக்கிறவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சமும் நேர்மையான ஆளுங்களா தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம உலகத்துல அப்படி கிடையாது. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய அறையில எழுந்த உடனே குட் மார்னிங் பிரின்ஸ் அப்படின்னு எல்லா மேட்சும் வர ஹீரோவும் என்னுடைய வயசு இப்போ 6 இருக்கு, என்னுடைய ஸ்டேட்டஸை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனா என்னால் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு என்னால வாட்டர் பவரை எஸ் லெவல் ரேங்குக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியும். முக்கியமா என்னுடைய அல்மெரியான்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் நான் பிறந்ததே பெரிய ஒரு விஷயமா எல்லாரும் பேசினாங்க. என்னுடைய மேட்ஸ் எனக்காக நிறைய பணி விடைகளை செய்வாங்க. நான் எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி என்னுடைய பவர்ஸ் அதிகரிக்கணும் அந்த அளவுக்கு அதிகப்படியான சபார்டினேட்ஸை நான் சேர்த்துட்டு இருக்கேன். சப்போஸ் என்னுடைய லெவல் இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன சுத்தி இருக்கிற சபார்டினேட்டும் அதிகப்படுத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்க, கிளம்பலாமா, இன்னைக்கு நீங்க ரொம்பவும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க பேசுற கியூட்டான வார்த்தைகளை கூட கேட்காம கம்மன் கிளம்புறான். ஹீரோக்கு பயங்கரமான வரவேற்பு, ஏகப்பட்ட மேட்ஸ் வந்து அவனுக்காக கூட நிக்கிறாங்க. எனக்கு நிறைய விதமான மேட்ஸ் இந்த இடத்துல இருந்தாலும் அந்த டைம் பார்த்தா ஒரு ஸ்மேடும் முன்னாடி வேற ஹீரோவும் இவளை பத்தி அறிமுகத்தை கொடுக்குறான். இவதான் எவெலின், என்னுடைய மேட்ஸ்லயே ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, ஸ்பெஷலானவ, ரொம்பவும் அக்கறையானவ இவதான். பிரின்ஸ் உங்களை பார்க்கறதுக்காக கிரவுன் பிரின்ஸ் அண்ட் 4th பிரின்ஸா இருக்கிறவங்க வரப்போறாங்க. உங்களுடைய சாப்பாடு டைம் முடிஞ்ச உடனே அவங்கள போய் பார்க்கலாம், அதுவும் உங்க விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும்தான். ஹீரோவும் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவங்க எதுக்கு இங்க வரணும், நான் எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போனா அங்க பார்த்தா அவன் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்கான். அவன் பார்க்க இவனை விட ரொம்ப வயசுல அதிகமா இருக்கான். குட் மார்னிங் பிரதர், இவன் தான் கிரவுன் பிரின்ஸா இருக்கிறவன் 2nd பிரின்ஸ் ஆல்பர்ட் ஆர்ஆர்ஆட். இவனுடைய வயசு 29. என்னுடைய சாப்பாட்டை நான் முடிச்சிட்டேன், சரி நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாமோ அப்படின்னு இன்னொருத்தனை கேட்க. இவன் தான் 4th பிரின்ஸ் ஹென்ரி ஆர்ஆர்ஆட். இவனுடைய வயசு 21. சரி வழக்கமா பண்ற உன்னுடைய அந்த சேலஞ்சிங் எல்லாம் எப்படி போச்சு, எனக்கு அது நல்லா தான் போகுது. அப்படியா, உனக்காக இன்னைக்கு ஒரு நான் பிரசன்ட் வச்சிட்டு இருக்கேன். அந்த டைம் அவன் கிளாப் தட்டும் போதே பார்த்தா கதவு திறந்துக்குன்னு ஒரு சேவகன் தன்னுடைய கையில பார்த்தா ஒரு சாவுப்பட்டி எடுத்துன்னு வர. அதுக்குள்ள இருந்து அதிகப்படியான கெட்ட ஆறா வெளிப்பறத்துல அந்த ஆள் பார்த்து பதறத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். எதுக்கு இவர் இப்படி பதறாரு, அதை ஓபன் பண்றான். அதை ஓபன் பண்ணிட்டு பாத்துக்க ஷாக் ஆயிடுவான் நம்ம ஹீரோவோ. அந்த ஆள் கத்துவான். அதுல வேற எதுவும் கிடையாது, ஒரே ஒரு ஸ்வாடு தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்வாடு பார்த்தா பயங்கரமான சாபத்தை வச்சிட்டு இருக்க. என்னடா இது, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற, நல்ல ஸ்வாடு தானே? ஆமா, இது உனக்கு தான், கிரவுன் பிரின்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காரா, இதை நான் ஏத்துக்காமே போக முடியாது. சரி ஓகே, ஹீரோ அதை எடுக்கலான்னு போகும்போது 4th பிரின்ஸ் வந்து எதுக்கிட்ட தேவலமா அதை எடுக்கிறன்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா பாப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து அவன் இதை
இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுற மாதிரி வெள்ளத்தனமா பார்ப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எடுக்க இந்த ஸ்வாட் பேரு தான் லேவியத்தான். உனக்கு வாட்டர் மேஜிக் ஸ்வாட் பத்தி தெரியுமா? இந்த எம்பரர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம்னா அதுதான். இந்த ஒரு விஷயத்துல அவங்க மாஸ்டர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட பல பேர் முயற்சி பண்ணதுல 120 பேர் இறந்து போயிருக்காங்க இந்த இதுல. ஹீரோவும் அதனாலதான் அந்த 120 பேருடைய அவங்க செத்து போற அந்த குரல் எனக்கு கேட்சா. இதுல இருந்து எதுக்கு இது தேவையில்லாம கிரவுண்ட் பிரின்ஸ் நமக்கு கிஃப்ட் பண்றது இல்லையே, கீழே போட்டு அவரை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா ஃபோர்த் பிரின்ஸும் நீ வருத்தப்படாத, இந்த ஒரு சாபல ஒன்னு எதுவும் பண்ணிடாது. அதே மாதிரி வந்து இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்வாடுன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உனக்கு நாங்க இதை கொடுக்குறோம். உண்மைதான், ஏன்னா பல பேர் இந்த பாக்ஸை தூக்கின்னு வரதுக்காக பதறின நிலைமையில நீ அதுக்கு சரியா இருப்ப. ஏன்னா உன்னுடைய வாட்டர் லெவல் தான் WS ரேங்கா இருக்கிறதுனால நீ இதை எடுக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. நீ தான் இதுக்கேற்ற ஓனர். சரி ஓகே, கொடுத்ததுக்கு பலனா இது பெரிய லெவல்ல நீ அச்சீவ் பண்ணி காட்டணும். உன்னால என்ன பண்ண முடியும். இருந்தாலும் என்ன மன்னிச்சிரு, காலையிலேயே உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்காக. ஹீரோ அவர் கிளம்பின பிறகு யோசிக்கிறான், கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் என்ன ரெஸ்ட் பண்றதுக்காக இந்த வேலையை பார்த்திருக்காரு. இது கண்டிப்பா எனக்கு பெரிய தலைவலி தான், நான் கண்டிப்பா செத்தேன். வரும்போது பார்த்த ஃபோர்த் பிரின்ஸும், கிரவுன் பிரின்ஸ் நீங்க எதுக்காக தேவையில்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவனுக்கு அந்த ஸ்வாட் கொடுத்தீங்க, அதை பத்தி நீ கவலைப்படாத. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரில்லியன்டான ஆள் கிட்ட தான் இப்ப இருக்கு. கண்டிப்பா அதை வச்சு அவன் என்ன பண்றான்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா அவன் ரொம்ப பிரில்லியன்டானவன். அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் அதை வச்சு அவன் அடுத்த கட்டமா என்ன பண்ண போறான்றதை நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படின்னு அவன் ஏதோ பிளான் பண்றான்ற விஷயத்தை இந்த ஃபோர்த் பிரின்ஸ் பாக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் டைம்ல ஒரு மேடு வந்து சந்தோஷமா இல்லாம வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும், ஜோய் ஏமா வருத்தமா வந்துங்கிற, என்னாச்சு, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், என்ன பத்தி கவலைப்படுத்தீங்க, இல்ல சொல்லு. ஆனா அவன் மழை பிளான் பார்க்கவும், ஒழுங்கா சொல்றியா இல்லையா? அதுவா மாஸ்டர், நீங்க கண்டிப்பா என்ன நம்பணும். ரீசெண்டா எனக்கு ஒரு சின்ன என்னுடைய வேலையில எக்ஸ்ட்ராவா ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. என்னாச்சு, பெரிய பிரச்சனையா என்ன? ஒண்ணு இல்ல, என்னுடைய ஹோம் டவுன்ல ரீசெண்டா வந்து வெள்ளம் வந்துருச்சான். விவசாயம் பண்ண எல்லா விதமான நிலமும் நீர்ல மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க. என்னுடைய அம்மாவும் அந்த இதுதான் தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் பெருசா எந்த விதமான வேலையும் அந்த இடத்துல பண்ண முடியாது. என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் கூடவே சொன்ன விஷயம் என்னடானா, ரெட் லைட் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்தா அதிகப்படியான காசை சம்பாதிக்கலாம்னா, அதனால பிரின்ஸ் நான் உங்களுக்கு பணிவிடெல்லாம் செய்யல அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு எப்பயுமே நான் வந்து செய்யறேன். இருந்தாலும் என்னையே நான் அந்த இடத்துல வித்து என்னுடைய உடம்பு மூலியமா சம்பாதிச்சு எங்க அம்மாக்கு எதனா எக்ஸ்ட்ராவா காசு சேர்த்து உதவி பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். ஏய் போதும் நிறுத்து. ஒன்னும் இல்ல, நீ நாளைக்கே உங்க அம்மா இந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டணும் வா. இந்த மேன்ஷன்ல அவங்களும் வேலை செய்யட்டும். அதே மாதிரி நீ வருத்தப்படாத. உங்களுக்கு எந்த லெவலுக்கு நஷ்டம் நடந்திருக்கோ அது எல்லாத்துக்குமே நான் இதுக்கப்புறம் வரக்கூடிய மாசத்துல இருந்து அதிகப்படியான சம்பளத்தை நான் கொடுக்குறேன். ஆனா மாஸ்டர், உங்களுக்கு பின்னாடி எதனா ப்ராப்ளம் வரப்போது என்னால, நீங்க அதிகப்படியா காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு நான் பெரிய வேலையை செய்யறேன், பரவாயில்லையா? எங்க பாரு, என் கூடிய நீ வேலை பாக்குற, எனக்காக நிறைய விஷயத்த செய்யறேன். அதுவும் இல்லாம உங்களுடைய வயல்வெளி இருக்கிற லேண்ட் எல்லாமே நம்மளுடைய எல்லைக்குள்ள தானே இருக்கு. அப்போ நீங்க எல்லாரும் நம்மளுடைய இடத்த சேர்ந்தவங்கன்ற போது நம்ம உதவி தானே பண்ணணும். அது மட்டும் இல்லாம கேபிட்டலுடைய வெஸ்டர்ன் அவுட்ஸ்கிட்ஸ்ல பயன்படுத்தப்படாத வீடு இருக்கிறதுல அந்த இடத்துல நீங்க போயிட்டு தங்கி இருக்க, உங்களுடைய இடம் திரும்ப பழைய மாதிரி ஆகிற வரைக்கும் நீயும் உன்னுடைய அம்மாவும் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவும் ஹாப்பி ஆயிடும். அவள் அழுது புலம்புவா, ரொம்ப நன்றி மாஸ்டர், தேவையில்லாம இன்னொரு மாதிரி அந்த வார்த்தைலாம் பேசாத. இதே இடத்துல எனக்காக நீ வேலை பார்க்கணும் ஒழுங்கா இதுக்கப்புறம். சரிங்க மாஸ்டர். ஹீரோவும் ஃபார்மன் சர்வெண்டா இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக மட்டும் தான் வேலை செய்றாங்க. ஆனா அந்த ரெட் லைட் ஏரியான்னு டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமானது. பேருக்கு நான் 13th பிரின்ஸா இருந்தாலும் என்னால பெருசா எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியல. இவ என்னுடைய சர்வெண்ட், அதனால எக்காரணத்தை கொண்டு அந்த மாதிரியான இடத்துக்குலாம் நான் இவளை அனுப்பவே மாட்டேன். வாழ்நாள் ஃபுல்லா இவ எனக்காக மட்டும்தான் இதயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய பட்லர் கூப்பிடுறான். டியான், சொல்லுங்க மாஸ்டர். உடனடியா நம்மளுடைய ஜியா ஹோம் டவுன்ல ஃபிளட் வந்த இடத்துல நீ போயிட்டு எல்லா விதமான சேதாரத்தையும் போய் பாரு. ஓகே, அப்புறம் அந்த லேண்ட் எல்லாம் எவ்வளவு விலை போகுதுன்னு பார்த்து வை. கூடிய சீக்கிரமே நம்ம வாங்கணும். என்னது? ஆமா, ஏன்னா இந்த வெள்ளம் பாதிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா அந்த லேண்ட் வந்து அதுக்கப்புறம் யாருமே பயன்படுத்த முடியாத நிலைமையில போயிட்டு அதுக்கப்புறம் மோசமான ஆளுங்களுடைய கைக்கு அது மாறிடும். அதனால இழக்க விரும்பல. அது திரும்ப ஜியோ ஃபேமிலிக்கு வந்து போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால அதை பாதுகாத்தே ஆகணும். என்னாச்சு அப்படி முடிச்சிட்டு இருக்க? ஒண்ணுல மச்சரி, எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. இந்த வயசுல நீங்க இந்த அளவுக்கு ரொம்பவும் யோசிக்கிறீங்க. இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி நீங்க பேசுறீங்க. எதுக்கான காரணம் வந்து ஆல்ரெடி என்னுடைய ரீஇன்கார்னேட்டட் மெமரிஸ்ல இருந்த அந்த ஒரு நாலேஜஸ் எல்லாமே இப்பயே என் கூட சேர்ந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸா வந்ததுதான். அவங்ககிட்டயும் நான் இதை சொல்லவே முடியாது. ஆனா மயிலாடு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அந்த லேண்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்குறதா இருந்தா தோராயமா கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் மேல ஆகும். அந்த பொண்ணு கிட்ட ஷாக்காவா, என்னது 7 லட்சமா? மாஸ்டர் எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ இவ்வளவுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணனா கண்டிப்பா இவ்வளவு எல்லாருமே குத்த சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய ஆனுவல் இன்கம் வந்து ஆவரேஜா ஒரு அடல்ட் ஆகிற மேனா இருக்கிறவனுக்கு கிட்டத்தட்ட 120 ரியான் தான். ஆனா இது எனக்கு மொத்தமா 8000 ரியானா வரும். ஆனா அமெரிக்காவுடைய டாக்ஸ் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் இந்த எம்பரருக்கு அது மானிட்டரி கிஃப்ட் நம்ம கொடுக்கறதுனால அதுக்கான வரி வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்னுடைய வீடு இதுக்கே நான் 5 லட்சம் ரியான் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே செலவு பண்ணிட்டு இருக்கேன். பேலன்ஸ் வெறும் 2 லட்சம் தான் இருக்கு. அந்த டைம் ஹீரோ ஒரு ஐடியா கொடுப்பான். எங்க பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கேபிட்டல்ல சவுத் சைட்ல இருக்க லேண்ட்ஸ் எல்லாமே நீங்க வித்துருங்க. ஆனா மாஸ்டர், அது எல்லாமே நம்மளுடைய மேஜிஸ்ட்ரி கிஃப்ட் பண்ணதாச்சு. இம்பீரியல் ஃபேமிலிக்கு எதிராக நீங்க இது பண்றீங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா இது பெரிய குற்றம். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம இதை நம்ம பண்ண முடியுது. பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஆனா ஜியாவும் பிரின்ஸ் நோன் இல்ல, ஒரு நோபலா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்ன்றது நான் இவங்களுக்கு சொல்லித்தரேன். என் கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலாச்சு. நான் சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் மேல இருக்கிறவங்க கீழே இருக்கவங்க
இருக்கவங்கலாம் இந்த இடத்துல கிடையாது, எல்லாரும் சமம் தான். ஓகே மாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலான்ற மாதிரி அந்த பட்லரும் இதை கேட்டுட்டு சாக்காயிட்டு ஹாப்பி ஆயிடுவான். ஆல்சோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்னாச்சு, ரொம்பவும் நன்றி அப்படின்னு அவன் சொல்லிட்டு போவான். இப்போதான் ஹீரோவுக்கே புரியும், ஆமால டைலானும் அந்த இடத்துல இருந்து தான் வரான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா எல்லா விதமான வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. ஜியாவும் ஹீரோவும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. நடா இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு பார்த்து ஃபோர்த் பிரின்ஸும் வந்திருக்காங்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை சரியா நான் கவனிக்காம விட்டுட்டேன் பிரதர் ஹென்ரி. பரவாயில்லடா, நான் ஒன்னும் தப்பான நினைச்சுக்கல. எங்கன்னா பெருசா போறியா? ஆமா, நான் சில இடத்த போய் வாங்க போறேன். அதுவும் எங்கன்னா இப்ப திடீர்னு வந்து தோசோன்னு சொல்லக்கூடிய இடத்துல வெள்ளம் வந்திருக்கு, அந்த இடத்த தான் வாங்கலான்னு இருக்கேன். அதை நான் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக போறேன். அப்படியா? அப்புறம் ஹீரோ அந்த பாக்ஸை வச்சுட்டு போறதை பார்த்துட்டு, ஓஹோ அதுவும் கூட எடுத்துன்னு போறியா? ஆமா, திடீர்னு எதனா குறுக்கால வந்துச்சுன்னா அதை வச்சு நான் அட்டாக் பண்றதுக்கு கரெக்டா இருக்குல்ல, அதனால கூடவே நான் எடுத்துன்னு போறேன். ஏன்னா சமயம் பார்த்து டெஸ்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். சரி, இருந்தாலும் நீங்க எதுக்காக தனியா கூப்பிட்டு இந்த இடத்துல பேசணும்னு கூப்பிட்டீங்க? அது என்னன்னா, ஆல்பர்ட் வந்து என்ன ஒரு ரீசனுக்காக இதை உங்ககிட்ட கொடுத்தான்னு தெரியல. ஆனா அவன் நினைக்கிற சில விஷயங்கள் எனக்கு ஏதோ தப்பா தோணுது. அதுவும் இல்லாம அது தன்னுடைய மாஸ்டரை தேர்ந்தெடுத்திருக்காக நிறைய விதத்துல அது செய்கைகளை கொடுக்கும். அந்த மாதிரியான விஷயத்த நீ எதனா உணர்ந்தியா? அதுவும் இல்லாம அவன் எதுக்கு தேவையில்லாம இது உங்க தலையில தள்ளலான்னு தெரியல. உண்மையா சொல்ல போனா பிரதர், என்னால அதை உணர முடிஞ்சுது. அதுல நிறைய பேருடைய அழுகை என்னால கேட்டேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ள யோசிப்பான். ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான். ஆனாலும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், எக்காரனை கொண்டு நீ போற வழியில தேவையில்லாம அதை பயன்படுத்துறாத. அதை பயன்படுத்தினா நீ இறந்துருவேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த ஃபிளட் வந்த இடத்துக்கு பார்க்க எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோவும், டைலான் இந்த இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க? ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற சம்பவத்தை பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, பல இடம் அழிஞ்சு போயிருக்கு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு தான் என்ன மாதிரியான சேதாரம் எந்த இடத்துல எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற போலதான் இந்த இடத்துல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ண முடியும். ஜியாவும் பார்த்துட்டு பயப்படுறா, என்ன இது இவ்வளவு பெரிய பாதிப்பாக நடந்திருக்குன்னு. ஆனா ஹீரோவும், நான் எல்லா விதமான பொறுப்பையும் ஏத்துக்கிறேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, உடனடியாக இந்த இடத்துல வேலை நடக்கட்டும். ஜியா நீ ஏன் கூட வா, இந்த லேண்டை பத்தி உனக்கு தான் அதிகமா தெரியும், அதனால வா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல போய் பார்க்க, என்ன இது எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் இப்படி நாஸ்தியாகி கிடக்குது. மாஸ்டர் இதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் போவேனா, இந்த இடத்துல இருக்கலாம். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? உன் லேண்டை பார்க்க தானே வந்திருக்கோம், நீ வரல என்ன நான் தனியா போயிடுவேன், பரவாயில்லையா? இல்ல கோவப்படாதீங்க. அந்த டைம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற மக்களை கவனிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே டக்குன்னு சவுண்ட் கொடுத்த உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க எல்லாருமே சாப்பாடு தேடி தான் போறாங்க. எம்பூர்ல இருக்கவங்க தான் இந்த மாதிரியான வேலைகளை பாக்குறாங்க. அதாவது இந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த ஒரு விஷயத்தையாச்சும் தரமா அந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றான். அது சாப்பிட்டு பார்க்க அது அவனுக்கு ஹீரோக்கு செட் ஆகல. மாஸ்டர் நீங்க நல்லா தானே இருக்கீங்க, என்ன இது இவ்வளவு மொட்டமா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டைம் பார்த்தா ஒரு தாத்தாவும், தம்பி அதெல்லாம் இங்க சகஜம்பா, இப்போதைக்கு என்ன நாங்க அதிகப்படியா அந்த விஷயங்களை நோண்டி கேட்க கூடாது. அப்படி நாங்க கேட்டோம்னா நாங்க தான் ரொம்ப பேட் லக்கான ஆளுங்க. லக்கியான விஷயம் என்னடானா இந்த இடத்துல இப்படியாப்பட்ட சாப்பாடாச்சும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க சந்தோஷப்படுறோம். இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியலங்க, இப்படியாப்பட்ட சாப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இது நாள் வரைக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே மனசுல இது பிடிச்சிருக்கா? கவர்மெண்ட் ஆளுங்க வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்க மாட்டானுங்க, ஏதோ அவங்களே வந்துட்டாங்க அங்கேயே பாருன்ற மாதிரி சொல்லவும், அதுக்கப்புறம் ஹீரோ அங்க பாக்க இன்ஸ்பெக்ஷனுக்காக கவர்மெண்டோட ஆட்கள் வந்திருக்காங்க. மாஸ்டர் அவர் தான் லோக்கல் கவர்மெண்ட் அபிஷியல் லார்ட் கிராயில். அந்த டைம் பார்த்தா அந்த லோக்கல் லார்ட் வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு, பரவாயில்ல தரமா தான் இருக்க சாப்பாடு, நீங்க சொன்னது போலயே தான் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம், உங்களுக்கான பங்கு எல்லாமே மேன்ஷனுக்கு வந்து வருத்தப்படாதீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த டைம் ஹீரோவும், நீங்க எங்கடா ஓட பாக்குறீங்க? மாஸ்டர் என்ன இப்படி பண்ணிட்டே தம்பி, அங்க போவாதா பிரச்சனைடான்ற மாதிரி அந்த தாத்தாவும் பாக்க, உனக்கு என்ன வேணும் கூட்டி போயா? இந்த மாதிரியான மட்டமான சாப்பாடு கொடுக்கறதுல கூட உங்களுக்கு என்னடா பெரிய பீத்துல, ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பெரிய கஷ்டமா? காசு வாங்குறீங்களா எம்பரர்ல இருந்து, நீ ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் ஆபீசர் தானே, நீ தானே இதை ஒழுங்கா பாத்துக்கணுங்க. பாரா குட்டி பையன் பெரிய பேச்செல்லாம் பேசுறான். டேய் தம்பி, இங்க எல்லாம் இந்த பிடியாப்பட்ட வேலை தான் நடக்கும், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் எல்லாரும் நிம்மதியா வாழ்வாங்க, நீ ஏன் ஃபீல் பண்ற? சரியா சொன்னாரு, நீங்க ஏன் தம்பி இதுல குறுக்க வர்றீங்க, உங்க வேலை என்னவோ அது போய் பாருங்க, கொடுக்குற சாப்பாட்டை மூடிக்கிட்டு சாப்பிட்டு போங்க அப்படின்னு ஹீரோவை போட்டு கலாய்ச்சி கடுப்பேத்துறானுங்க. ஹீரோ உடனே கடுப்ப வரான், என்னது குட்டி பையனுக்கு ஒன்னும் தெரியாது, மூடிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க, நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறதுல அவனுடைய அந்த வாட்டர் மேஜிக் ஸ்வாடும் பாத்தீங்கன்னா அப்படியே ரியாக்ட் ஆகுது. எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த இடத்துல வந்திருக்கு, இந்த வறட்சியில மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தரமான உணவு கொடுக்கறத விட்டுட்டு நீங்க என்னடான்னா உங்களுடைய சுகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க இடத்துல இருக்க மக்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்களுடைய வேதனைகள் உங்களுக்கு புரியாதுடா, இதை நான் கண்டிப்பா மேல இடத்துக்கு சொல்லியே தீருவேன். டேய் தம்பி, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, உன் வேலை என்னமோ அதை போய் பாக்குற, என்ன அடி வாங்கத்துன்னு வந்திருக்கேன்ற மாதிரி அந்த ஆளு மிரட்ட, எங்க பாடுறா ஒரு வீக்கான ஒருத்தன் ஒரு வீக்கான ஸ்வாட வச்சுட்டு இருக்கான், அப்படி இல்லைன்னா ஒரு தொடப்ப குச்சி வந்து இன்னொரு குச்சியை பொச்சிட்டு இருக்குன்னு சொல்லட்டா, உனக்கு பாடத்தை கட்டு கொடுக்குறேன். அந்த ஆள் வந்து ஹீரோவை கொல்றதுக்கு வந்துருவான். ஆனா உடனே ஹீரோ தன்னுடைய ஸ்வாட கூப்பிட்டு அது பார்த்தா கிளம்பி வர ஹீரோ, உனக்கு என்னடா என்னைய வெறுப்பத்துறீங்களா, நல்லா சொல்லும் போதே ஒழுங்கா கேட்டு நடந்துக்கணும், தேவையில்லாம ஓவரா எகுறீங்க, தப்பு மேல தப்பு பண்ணி ஏன்டா இப்படி அடி வாங்குறீங்க, என் பவர் என்ன காமிக்கிறேன், சின்ன பையன் என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே அதோடைய பவர் ரிலீஸ் பண்ணி ஹீரோ யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அவனால பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாம திணற ஆரம்பிப்பான். ஆனா ஹீரோ அந்த ஸ்வாடு கிட்ட சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் எடுக்கிறான். நீ வீக்கான ஒருத்தனை சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்காத, நான் கண்டிப்பா உன்னை பெரிய லெவல்ல பலசாலியா மாத்தது மட்டும் இல்லாம நானும் பலவீனமானவன் கிடையாது, பலசாலியானன்றத நிரூபிக்கிறேன். என்ன பிறந்தப்பவே நான் பலசாலியான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட தொட்டுறதுல அதுக்கப்புறம் அதோடைய சாபம் எல்லாமே நீங்கி இப்ப ஹீரோ கூட அதை அட்டாச் ஆயிடுது. ஹீரோ தன்னுடைய மாஸ்டராவே ஏத்துக்கும் பாருங்க, எனக்கு ஒபே பண்ண லிவியா தான், இந்த கெட்டவங்களை அழிக்க நீ தான் எனக்கு உதவி பண்ண போற. அதுக்கப்புறம் அந்த ஆள் ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வர ஹீரோ ஒரே போட்டு தலை வெட்டி விட்டுருவான். என்னடா இப்படி கொண்டு கவர்மெண்ட் அபிஷியல் ஆள்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்து அந்த இடத்துல இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண போக ஹீரோ தன்னுடைய ஸ்வாட் பயன்படுத்தி லைட்டா சின்ன ஒரு அட்டாக் பண்ணுவான்.
பார்த்து பூமியை பொழந்துன்னு தண்ணி பீத்தி நடிக்கும். ஏடா விடமா ஒபே பண்ணாத, ஒழுங்கா நடந்து கொண்ட மாதிரி லிவியத்தான போட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு அவனே வாய பழக்கிறான். லிவியத்தான் இதாண்டா உன் பவர், என்னடா இப்படி இருக்கு, பெரிய பள்ளத்தைய போட்ட, உன்னை உஷாரா தான் பயன்படுத்தணும் போல அப்படின்னு ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்து வாய பழக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ்கள் எல்லாம் ஒருத்தன் கமாண்டர் மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இதுல என்ன நடந்ததுன்னு பாக்க, அப்ப அந்த சமைக்கிறாலும் எங்களை காப்பாத்துங்க, எங்களை கொலை பண்றதுக்காக இந்த பையன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம லார்டு காரில வந்து கொண்டுட்டான். சின்ன பையனா சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது பார்த்தா நம்ம மேலிடம் மறைச்சுன்னு இருக்க. அந்த டைம் வந்து அந்த ஆள் பார்த்த உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு மண்டி போட்டு நிற்பான். என்ன முழுமையா மன்னிச்சிருங்க, நீங்க இதுல வந்திருக்கீங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது 13 பிரின்ஸ். அந்த சமைக்கிறாலும் என்ன நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி இந்த ஆள் கிட்ட கேட்க, ஹீரோவும் உங்களுக்கு என்ன தெரியுமா நல்லாவே? தெரியும், நான் தான் ராவன் கிரேன். இப்ப ரீசெண்டா தான் இந்த ரீஜன்ல வந்து என்ன செக்யூரிட்டிக்காக ஒரு கமாண்டிங் ஆளை போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம நான் ஹென்ரி பிரின்ஸோடைய ஹவுஸ்ல ஒரு சர்வெண்டா வேலை பார்த்திருக்கேன். என் பிரதரோடைய இடத்துலயா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எதுக்கூட பிரின்ஸ் கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இவர் தான் நம்மளுடைய 13 பிரின்ஸ் சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொல்றதுல மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அடி பண்ணிடுறாங்க. எல்லாரும் ஏஞ்சிக்கோங்க. அப்புறம் ராவன் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, நீங்க என்ன சொல்ல செய்யற? எங்க பாரு, இந்த இதுல ஒரு நல்ல சாப்பாடு எல்லாருக்கும் கொடுங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சாப்பாட்டுல குறையோ இல்ல மக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா நீ தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அந்த ஒரு ரீசன்னால தான் இவனுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடும். அதுக்கப்புறம் மக்கள் சந்தோஷமாகறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்க போது, 13 பிரின்ஸ் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு, அவர் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுடைய கிரவுண்ட் பிரின்ஸுக்கு விஷயம் வந்து சேருதுல, அவனும் யோசிக்கிறான், பரவாயில்ல நான் எதிர்பார்த்தது நடந்துட்டு இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் எம்பரருக்கு வந்துட்டு கேபிட்டல்ல மேஜிஸ்ட்ரி என்ன சம்மன் பண்ணிருந்தாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். என்ன உன்னுடைய விஷயம்? நீ என்டையர் வில்லேஜையும் வாங்கியிருக்காமே, இதனால இப்படி பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கிஃப்டா கொடுத்த லேண்டையும் நீ வித்திருக்கியா? ஹீரோவோ ஃபீல் பண்றான், ஒரு வேலை கண்டிப்பா இவ்வளவு நம்ம திட்ட போறான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அடுத்த செகண்ட் அவரு பாராட்டுறாரு, நீ நல்ல வேலை பண்ண மகனே. உண்மையா சொல்ல போனா இயற்கையால உருவாக்க போற பேரழிக்கும் மனிதர்களால உருவாக்க போற செயற்கையான அழிவும் அதுக்கு பின்னாடி தான் உருவாகுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீ முன்னெச்சரிக்கை, இந்த ஒரு வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை நீ மாத்தி பண்ணது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. இதுல இருந்து நீ நிறைய விஷயத்தை எப்படி கத்துக்கணும்ன்றது எனக்கு தெரியல, ஆனா நீ சரியான பாதையில போயிட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து அந்த வில்லேஜ்ல ஒரு மேடு என்னுடைய இடத்துல தான் வேலை பாக்குறாங்க, அவங்க மூலியமா தான் தெரிஞ்சது. சரி, ஓகே. அதே மாதிரி உன்னுடைய வாட்டர் மேஜிக் ஸ்வாட்ல அந்த வில்லேஜ்ல காட்டின அசத்தலான நிகழ்வுகளை கூட கேள்விப்பட்டேன். முடிஞ்சளவுக்கு அந்த ஒரு விஷயத்துல மாஸ்டர் பண்ணிடு. உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவுடைய ஸ்டேட்டஸை திரும்பியும் காமிக்க சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க பார்க்க இந்த முறை பார்த்தா ஹீரோவுடைய அந்த வாட்டர் லெவல் பவர் மட்டும் பார்த்தா ட்ரிபிள் எஸ் ரேங்கா மாறி இருக்கு. நோவா, உன்னுடைய டேலண்ட்ஸை இன்னும் அதிகப்படுத்தியா பயன்படுத்து கண்டிப்பாப்பா அப்படின்னு ஹீரோவா சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோல நோட்டீஸ் பண்ணுறோம். மறக்காம அடுத்த எபிசோட் போடலாமான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.